ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ உள்ளே என்னது இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல, எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தான் வந்து வாங்கி தந்துருந்தாங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட்ரிங் மிஷின் 60 வாட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கூட்டியங்கள்லாம் குறைச்சங்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஒரு சால்ட்ரிங் மிஷின். ஸோ பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், பபுள் கவரில் பார்த்தீங்கன்னா அழகாக சுற்றி பேக் பண்ணி அதில் மேனுவல்லாம் வச்சு எடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவரை வந்து நீட்டாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இது அந்த சால்ட்ரிங் பேக்கு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்னதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்றது ரொம்பவே ஈஸி. மேல ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை இழுத்தாவே பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இது அந்த சால்ட்ரிங் மிஷின். சால்ட்ரிங் மிஷின் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டா இருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா எல்லாமே பார்த்தோம், செக் பண்ணி எல்லாமே நல்லா தான் இருக்கு, டேமேஜ் எதுவுமே இல்லை. ஸோ பேக்கேஜுக்குள்ள என்னதெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட்ரிங் மிஷின் கூடவே ஒரு மாடல் டிப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல இந்த மாதிரி 5 வேற மாடல் டிப்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு தந்துருந்தாங்க. நமக்கு என்ன மாடல் டிப் வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். அதாவது மொபைல் சால்ட்ரிங் பண்றதுக்கு, ஒயர் சால்ட்ரிங் பண்ணிருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி டிப் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வர அந்த சால்ட்ரிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீட் காயில் வந்துட்டு செராமிக்ல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்டேஜை ரெகுலேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த கீட் காயிலுக்கு வந்து வரும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்க்யூட் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ பிளக்கை சொல்லிட்டு சால்ட்ரிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த சால்ட்ரிங் மிஷினில் வந்து லைட் லேசர் ஏதோ அவங்களால பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் டெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செக் பண்ணி கரண்ட் ஏதாவது வருதா அப்படின்ட்டு, கரண்ட்லாம் ஒன்றுமே வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சால்ட்ரிங் மிஷின் நல்லா கீட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் கீட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற டிப்பை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சால்ட்ரிங் மிஷின் நல்லா ஆறின பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற டிப்பை பார்த்தீங்கன்னா மாட்டவுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருக்க டிப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க, நட்டு மாதிரி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா திருக்குன்னு அழகாக கலந்து வந்துடும். அப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஆல்ரெடி இருக்க டிப்பை எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க புது டிப்பு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன மாடல் டிப்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன டிப்லாம் இருந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்க டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிப்பு தான். வாங்க இப்போ இந்த டிப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி டிப்பை சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த டிப்பை எடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சும்மா உள்ள விட்டு அப்படியே நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டிப்பை உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நட்டு போல்ட்டை வந்து டைட் பண்ணிட வேண்டியதான். நீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிட் ஆயிரும். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி கீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒரு சர்க்யூட் போர்டில் தான் பண்ணோம், நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ரெஜிஸ்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கூட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா சூடம் வந்து கூட்டிட்டு இருக்கும். அதாவது 60 வாட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் வந்து ஏறும். அந்த நாபிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிகிரிலாம் போட்டிருப்பாங்க, எத்தனை டிகிரி செல்சியஸில் நமக்கு வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்து நீட்டாக பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி சால்ட்ரிங் மிஷின் எல்லாம் வந்துட்டு நம்ம டக்குன்னு ஒரு ஒயரில் வந்து சால்ட்ரிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒரு மொபைலில் ஏதாவது வந்து சின்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது பார்ட்ஸ் ஏதாவது டீசால்ட்ரிங் பண்ணி எடுக்கணும், இல்லைனா சால்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சால்ட்ரிங் மிஷினில் அதுக்குள்ள டிப்பெல்லாம் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து செட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக ஒயரிங் வந்து சால்ட்ரிங் அடிப்போம் இந்த ரேடியோலலாம், அதில் வந்துட்டு ஒயாமல் வந்துட்டு நம்ம அங்கேயும் எடுக்கும்போது இந்த சால்ட்ரிங் மிஷின் நமக்கு வந்து செட் ஆகலை. இதே நம்ம எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏதாவது சால்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இதுக்குள்ள டிப்பை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நீட்டாக வந்து அந்த எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து சால்ட்ரிங் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் நம்ம யூஸுக்கு இது பார்த்தீங்கன்னா செட் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுடுங்க. சின்ன நார்மலாக மொபைல் ஏதாவது சரி பார்க்கும் அப்படின்னா இதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி நம்ம ரேடியோ கனெக்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சால்ட்ரிங் மஞ்சள் கலர் சால்ட்ரிங் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம், நல்லா இருக்கும் அது. ஆனால் இந்த சால்ட்ரிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பி அப்படி இழக்கும் போது அந்த கம்பி பார்த்தீங்கன்னா இலவி, அந்த கம்பிலே பார்த்தீங்கன்னா அப்படி இலவி இருக்கு. ஆனால் அந்த சால்ட்ரிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒட்ட மாட்டுக்கு, அந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த சால்ட்ரிங் மிஷின் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.